ஹாய் எல்லாரும் கேட்ட மாதிரி டாபிக் வைஸ் வந்துட்டு இனிமேல் வீடியோ போடலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஎம்எஃப் தான். இஎம்எஃப்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா கூலம்ஸ்லா. ஓகேவா, இன்னைக்கு நம்ம கூலம்ஸ்லா தான் என்னன்னு பார்க்க போறோம். கூலம்ஸ்னால ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இங்கே Q1 இங்கே Q2. இந்த பாயிண்ட் சார்ஜை நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன கிடைக்குது அதுதான் வந்துட்டு கூலம்ஸ்லா சொல்லும். ஸோ அலாங் வித் லைனோட நம்மளுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் என்ன வருது அப்படின்னா அப்போ கூலம்ஸ்லா ஸ்டேஸ் தட் ஃபோர்ஸ் F between 2 point charges Q1 and Q2 is along the line joining them. and along the line இந்த லைனுக்குள்ள தான் வந்துட்டு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ன்றாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் Q1 and Q2 இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இதோட டிஸ்டன்ஸ் என்னது R. ஓகேவா, இதுக்கு ஸ்கொயரும் இதோட ப்ராடக்ட்டுக்கு ப்ரொபோஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ F ப்ரொபோஷனல் டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர். இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி Kன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு K யூஸ் பண்ணுறோம். அப்போ K Q1 Q2 பை R ஸ்கொயர். இந்த Kயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4 எப்சிலான் நாட். ஓகேவா, இந்த எப்சிலான் வந்துட்டு என்னென்ன டினோட் பண்ணணும்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். எப்சிலான் பெர்மிட்டிவிட்டின்னு நம்மளுக்கு தெரியும். எப்சிலான் நாட் ரிலேட்டிவிட்டி பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா, அதோட வேல்யூ 8.854 into 10 to the power of -12. இல்லைனா நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது இதையும் நம்ம யூஸ் பண்ணிப்போம் 10 to the power of -9 36 பாயிண்ட்னு. ஸோ இதை நம்ம போட்டோம்னா F நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 R ஸ்கொயர். இந்த AR வெக்டர் வந்துட்டு யூனிட் வெக்டர். ஓகேவா, யூனிட் வெக்டர் வச்சு நம்ம சொல்லிப்போம். இந்த வேல்யூ இருக்குல்ல 1/4 எப்சிலான் நாட் ஃப்ரீ ஸ்பேஸோட வேல்யூ என்ன 9 into 10 to the power of 9 மீட்டர் பெர் ஃபேரட். ஓகேவா, இப்போ வந்துட்டு AR இது வந்துட்டு யூனிட் வெக்டார் அப்படின்ட்டு பார்த்தோமா. அப்போ யூனிட் வெக்டர்னா என்னன்னா பர்டிகுலர் வெக்டர் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். இப்போ வெக்டர் வந்துட்டு A = xi + yj + kz இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட மேக்னிடியூட் என்ன எழுதிருப்போம்னா √(x² + y² + z² எழுதிப்போம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட் என்னன்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ F = k Q1 Q2 R ஸ்கொயர். இந்த யூனிட் வெக்டர் எப்படி எழுதிருக்கேன்னா பர்டிகுலர் வெக்டர் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். இது டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோமா. ஸோ இங்கே ஒரு ஆர்னா ஃபைனலாக F இப்படி எழுதிக்கலாம். F = k × Q1 Q2 டிவைட் பை R³ into பர்டிகுலர் வெக்டர். ஓகேவா, இதுதான் வந்துட்டு F. இப்போ இந்த கூலம்ஸ்லா வந்துட்டு என்னென்ன எப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்போலாம் வந்துட்டு அப்ளிகபிள். இந்த கூலம்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்கா அலாங் த லைன் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பார்த்தோம். இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு F21 F12 இருக்கா. இப்போ F12னா என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் F12 இது வந்துட்டு என்னது ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1. அதுதான் வந்துட்டு 12 21 ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2. ஓகேவா, இங்கே வந்துட்டு ஆரிஜின்ல வந்துட்டு என்ன பண்ணுது Q1 ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ வந்துட்டு F2 F1 வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ F12 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோட மைனஸ் தான் F12. ஏன்னா F21 இந்த டைரக்ஷனில் போகுது, F12 இந்த டைரக்ஷனில் போகுது. இது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா டைரக்ஷன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா வெக்டார் நோட்டேஷன் இருக்கிறனால நம்ம டைரக்ஷன் வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கும். இதே வந்துட்டு சேம் மேக்னிடியூட்ல இருக்கும், பட் டைரக்ஷன் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கு டிஃபரெண்டா இருக்கு. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற ஃபோர்ஸ் வந்துட்டு எதர் அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும் இல்லைன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னா ரெண்டு சார்ஜஸ்மே வந்துட்டு வேற தான் இருக்கும். அதாவது Q1 வந்துட்டு பாசிட்டிவாவோ Q2 வந்துட்டு நெகட்டிவாவோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இது ரெண்டுமே ஒரே சைன்ல இருந்துச்சு லைக்கா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் படி பார்த்தோம்னா Q1 Q2 வந்துட்டு greater than 0 இருக்கணும், Q1 Q2 வந்துட்டு less than 0 இருக்கணும் ரிப்பல்சிவ்ல. ஓகேவா, இப்போ இன்னொரு கூலம்ஸ்ல எப்போ வந்துட்டு ஓகேவா இருந்திருக்கும்னா சாட்டிஸ்ஃபை இருந்திருக்கணும். இது ரெண்டு சார்ஜ் Q1 Q2 வந்துட்டு ஸ்டாட்டிக்கா இருக்கணும். இப்போ ஒரே இடத்துல நிக்கணும், நின்னாதான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நின்னாதான் இதோட டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கிடைச்சாதான் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால வந்துட்டு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு கூலம்ஸ்ல வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாது. எப்போ அப்ளிகபிள் இது வந்துட்டு ஸ்டாட்டிக் சார்ஜஸா இருந்தா மட்டும்தான் அப்ளிகபிள். அதே மாதிரி நம்ம ஃபோர்ஸ்ல வந்துட்டு Q1 Q2 சைன்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைன்ஸ் ஆஃப் Q1 Q2 must be taken into accountன்றாங்க. அடுத்த 5th பாயிண்ட் என்னன்னா R. அதாவது டிஸ்டன்ஸ் இல்லைனா செப்பரேஷன் மஸ்ட் பி லார்ஜ் கம்பேர்ட் வித் லீனியர் டைமென்ஷன் ஆஃப் த பாடிஸ் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த Q1 Q2 சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜ்ல லீனியர் டைமென்ஷன் என்னன்னா அதோட சைஸ் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இந்த இதை விட நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா அதை செப்பரேட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்பனா தான் நம்ம வந்துட்டு ஆர் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு கூலம்ஸ்லா எப்போ வந்துட்டு அப்ளிகபிள் என்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கணும். இப்போ கூலம்ஸ்லால வந்துட்டு நிறைய சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸை வந்துட்டு நமக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சார்ஜ்ல வந்துட்டு இது பண்ணுவோம். இப்போ இங்கே ஒரு Q1 இருக்கு, இங்கே Q2 இருக்கு, இங்கே Q3 இருக்கு. நார்மலா இந்த ஒரு சார்ஜ் இந்த சார்ஜ் மூலமா இந்த 1 Q1னால நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த 2னால நம்மளுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ், இந்த 3னால எவ்வளவு ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம்ல. அது எப்படி பண்ணுவோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மூலமா பண்றோம். அதான் Q1 Q2 Q1 வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார்ல R1 R2 Rnல இருக்குன்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி ஈக்குவலா இருக்கும்னா F = Q divided by 4 epsilon naught. இந்த Q என்னன்னா இங்க நம்ம சொல்லியிருந்தோமா இந்த Q தான். இங்க உள்ள இருக்க QK வந்துட்டு இந்த Q 1 2 3 போட்டுருக்கோம்ல அந்த QK தான் இது. அப்போ Q divided by 4 epsilon summation K = 1 to n QK R minus RK divided by R minus RK. இப்போ R21னா இதை நம்ம எப்படி எழுதிப்போம்னா R1 minus R2 அப்படின்னு எழுதிப்போம். அது R12னா எப்படி எழுதிப்போம்னா R2 minus R1. இப்படி தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த R வந்துட்டு இங்க பர்டிகுலரா இங்க இந்த Qவோட லொகேஷன் தான் நம்மளுக்கு R. இது வந்துட்டு Kth லொகேஷன். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிச்சிப்போம்னா R minus RK divided by R minus RK the whole cube. இங்க வந்துட்டு யூனிட் வெக்டாரை வந்துட்டு டிஸ்டன்ஸா மாத்திட்டாங்க. ஓகேவா, இதுதான் வந்துட்டு கூலம்ஸ் லாவோட டெஃபினிஷன். இப்போ ஒரு சம் பார்ப்போம். இப்போ இங்க என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த சார்ஜ் Q1 -1 மைக்ரோ கூலும் இஸ் பிளேஸ்ட் அட் ஆரிஜின். அப்போ இங்க ஆரிஜினை
இங்கே என்னன்னா Q1 சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து Q1 என்னது -1 மைக்ரோ கூலும். இங்கே வந்துட்டு Q2 இருக்கு. Q2ஓட சார்ஜ் என்ன -10 மில்லி கூலம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. -10 மில்லி கூலம்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இது எந்த பிளேஸ்ல இருக்குன்னா பிளேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 50 சென்டிமீட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 50 சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றணும்னா 0.5 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 50 சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு பிளேஸ் பண்ணிருப்பாங்க ஃப்ரம் ஆரிஜின்ல இருந்து. ஸோ இங்க இருந்துன்னா அப்போ 0.5x 0 வந்திருக்குமா. ஸோ இந்த இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு R. ஓகேவா. இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2. Q1ல என்ன ஃபோர்ஸ் Q2நால அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம எழுதிப்போம், F21 எழுதிப்போமா. ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2. ஓகேவா. அப்போ ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது, F21 கண்டுபிடிக்கணும். 1/4πε0 Q1 Q2 by R square இந்த யூனிட் வெக்டர் R. அப்போ Q1 டியூ டு Q2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ F21 என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு R21 கண்டுபிடிப்போமா. ஏன்னா F21 அப்போ இங்கே எழுதும் போது என்ன எழுதிப்போம், R1 மைனஸ் R2 எழுதிப்போமா. அப்போ R1 இங்கே என்னது 0,0,0 மைனஸ் 0.5, 0,0 இருக்கா. இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கணும், 0.5னு கிடைச்சிருக்குமா R21. ஸோ இங்கே எப்படி எழுதிப்போனா R21 எழுதிப்போம், R21 ஹோல் ஸ்கொயர். இந்த யூனிட் வெக்டர் எப்படி எழுதிருக்கலாம், R21 வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் R21. ஸோ இங்கே தான் எழுதிருக்கேன், அதான் இங்கே ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான் எழுதிருக்கேன். ஸோ R21 வெக்டரில் நம்ம எழுதும்போது எப்படி எழுதிப்போனா -0.5 AXன்னு எழுதிப்போம். மற்றதெல்லாம் 0, அதனால இங்கே என்ன வந்திருக்குன்னா 0AY + 0AZன்னு வந்திருக்கும். ஸோ இந்த வெக்டார் A21 வெக்டார் வந்துட்டு -0.5. அப்போ இதான் யூனிட் வெக்டார் எப்படி எழுதிருக்கலாம், -0.5 AX டிவைட் பை 0.5. இங்கே வந்துட்டு R21 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, -0.5. இதோட மேக்னிடியூட் என்ன, R21ஓட மேக்னிடியூட் என்னது 0.5 தான். இப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் R21. இங்கே யூனிட் வெக்டார்லேயே ஒரு R இருக்கா. ஸோ மொத்தமாக இது எப்படி எழுதிப்போனா Q1 Q2 டிவைட் பை R21 ஹோல் கியூப் இன்டூ அந்த R21 வெக்டார். ஓகேவா. இங்கே 1/4πε0 இருக்கும். இங்கே ஃப்ரீ ஸ்பேஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1/4πε0 தான். ஸோ 1/4πε0 வேல்யூ என்ன பார்த்தோம், 9 × 10⁻9 பார்த்தோமா. ஸோ அதை போட்டணும் 9 × 10⁻9. இது Q1 -1 × 10⁻6. Q2 என்ன கொடுத்துருக்காங்க, -10 மைக்ரோகுலமா, -10 × 10⁻3. இங்கே வந்துட்டு வெக்டாரில் என்ன இருக்கு, -0.5 AX அது போட்டாச்சு. அப்போ இங்கே R கியூப்ன்றனால 0.5 த ஹோல் கியூப். இதெல்லாம் நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா -36 AX நியூட்டன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப் சப்போஸ் இவங்க வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி AX வெக்டார் டினோஷனில் கொடுக்காம வெறும் நியூட்டன் வச்சு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வந்திருக்கணும், நம்ம 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்னு எழுதிருப்போம். அப்படி எழுதிருந்தோம்னா 9 × 10⁻9 × Q1 Q2 என்னது -1 × -10. ஸோ வந்துட்டு நான் 10 எழுதிக்கிறேன். 10⁻6 10⁻3 10⁻9 டிவைடட் பை இது ஸ்கொயர் 0.25னு வரும். இதை நீங்கள் வந்துட்டு 90 டிவைடட் பை 0.25 இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா F21 உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 36 நியூட்டன் கிடைச்சிருக்கும். ஓகேவா. ஸோ இன் வெக்டார் டினோஷனில் F21 என்னது -36 AX நியூட்டன். இதே வந்துட்டு ஃபார்முலா வெறும் ஃபோர்ஸ் மட்டும் என்ன, டைரக்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மேக்னிடியூடாக கேட்டாங்கன்னா F21 = 36 நியூட்டன். ஓகேவா. அடுத்து வந்துட்டு TNPCயில் வந்துட்டு ரிப்பீட்டடாக கூலம்ஸில் வச்சு ஒரு சம் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் சார்ஜ் Q1 நானோ கூலும், Q2 வந்துட்டு 2 நானோ கூலும் ஆர் அட் டிஸ்டன்ஸ் அப்பார்ட். இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் அப்பார்ட் ஆகிருக்கு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு ஃபோர்ஸ் ஆன் Q1 இஸ் ரிப்பல்சிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க Q1 Q2 என்னது பாசிட்டிவ் சார்ஜ்ல தான் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே லைக் சார்ஜஸ் தான் என்ன பண்ணுவோம், ரிப்பல் ஆகும்னு சொல்லிப்போமா. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். ஸோ இது கரெக்ட். அடுத்தது பாருங்க, the force Q2 is same in magnitude as that on Q1. இது கரெக்ட். இப்போ என்ன படிச்சோம், F21 = -F12 படிச்சோம். பட் இது டியூ டு எதனால, அந்த யூனிட் வெக்டார் பொசிஷனலிங் வெக்டார்னால நம்மளுக்கு வந்துட்டு சைன் வருது. ஆனா வந்துட்டு மேக்னிடியூட் சேம் தான், டைரக்ஷன் மட்டும் தான் டிஃபர் ஆகுது அப்படின்னு படிச்சோமா. ஸோ இந்த கொஸ்டினும் கரெக்ட். the force on Q2 is same in magnitude as that of on Q1. ஓகேவா. அடுத்து வந்துட்டு டிக்கு போயிடலாம். the force on Q2 is along the line joining them. நம்ம கூலம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், states that the force between the two charges போட்டுட்டு first along the line joining them, அதுக்கப்புறம் வந்துட்டு directly proportional to Q1 Q2 inversely proportional to distance between them, square of the distance between them படிச்சோமா. ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்ட். இப்போ பாருங்க ஆப்ஷன் இப்போயே தெரிஞ்சிச்சு இது 3 கரெக்ட். ஸோ இது வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான இன்கரெக்டாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் சி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது ஏன் இப்போ நம்ம பார்ப்போம். as the distance between decreases the force Q1 increases linearly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்வியஸாக F என்னது 1/Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயரா. இப்போ ஆப்வியஸாக வந்துட்டு R இன்க்ரீஸ் ஆச்சுன்னா F வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் தான். இதில் எந்த வித டவுட்டும் இல்லை. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு லீனியராக வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அந்த ஃபோர்ஸ் ஆன் Q1 இன்க்ரீசஸ் லீனியர்லி. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்துட்டு லீனியராக பண்ணுமானா கிடையாது. ஏன்னா இங்கே வந்துட்டு என்னது ஸ்கொயரில் இருக்கா. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லோப் ஈக்குவேஷன் தெரியும், y = mxனா இப்போ y-க்கும் x-க்கும் உள்ள ரிலேஷன் என்னது, லீனியர் ரிலேஷன். இப்போ x வந்துட்டு 1 டைம் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2 டைம்ஸ், சாரி தப்பா சொல்லிட்டேன், எக்ஸ் வந்துட்டு 2 டைம்ஸ் ஆச்சுன்னா ஒய் வந்துட்டு 2 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்ட் தானே. இப்போ இதே பாருங்க y = mx² போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ் வந்துட்டு 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் வந்துட்டு என்ன ஆகும், 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்லுவோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது வந்துட்டு லீனியராக வந்துட்டு ரிலேஷனில் இருக்குது, இது குவாட்ராட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இப் சப்போஸ் இங்கே வந்துட்டு லீனியர் கொடுக்காம குவாட்ராட்டிக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான், இன்கரெக்டில் வராது. பட் இங்கே லீனியர்னு கொடுத்தனால இந்த ஆப்ஷன் வந்துட்டு தப்பு. ஸோ இந்த கான்செப்ட்டில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ்
வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.